வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேக்காவில் செங்கோட்டையன் அதிருப்தி பின்னணி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது சிஎம் விஜயின் நடவடிக்கைகளால் செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ளதாக தனியார் இதழில் செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது இலாக்கா ஒதுக்குவதில் முன்னுரிமை அளிக்காதது, தனது ஆதரவாளர்களுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்காதது அதிருப்திக்கு காரணமாம். முக்கியமாக சீனியர் அமைச்சரான தனது கருத்துக்களை தாவேகா தலைமை பரிசீலிப்பதில்லை என்ற ஆதங்கத்துடன் அவர் இருக்கிறாராம். இதனால் என்ன செய்ய போகிறார் விஜய் அவர்கள் என்ற பேச்சுக்களும் தாவேகாவில் அதிகமாகவே ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் 2026 தேர்தல் களமானது மிக தீவிரத்திலும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து மேலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியில் பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சியினர்களையும் தொடர்ந்து இணைக்கக்கூடிய முயற்சிகளில் தாவேகாவினர்கள் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிக்கள், சீனியர் நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள் என தொடர்ந்து அதிமுகவை நோக்கியே அதாவது தாவேகாவை நோக்கியே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 தேர்தல் களமானது மிக தீவிரத்திலும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் யதார்த்தமாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகிறது அப்படின்றத. மேலும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் தாவேகா மிக முக்கியத்துவமாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் பார்த்திங்கன்னா புரிகிறது. பார்ப்போம் என்ன மாதிரியான அரசியல் களம் பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கப் போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்த்தால்தான் அனைத்து நம்மளுடைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் மக்களே. இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டிருங்கள். அரசியல் சார்ந்த காணொளிகளை தெரிந்து கொள்ள முடியும்.